பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு காணொளி மூலம் நான் சந்திப்பதை எட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் பாடத்துக்குள்ளாக நாங்கள் செல்வதற்கு முன்பு நான் உங்களுடைய சிந்தனைக்காக சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். பிள்ளைகளே, நீங்க சொல்லுங்க, உங்கள் வாழ்விலே நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? நம்மளுடைய வாழ்விலே நண்பர்கள் இருக்கிறார்களா? நண்பர்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து செல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது எல்லாம். நம்மளுக்கு சில நேரங்களில் ஒரு நண்பர் இருக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கூட நம்ம வாழ்விலே இருக்கலாம். அதிலேயும் ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் என்று தனித்தனியாகவும் இருப்பாங்க, இல்லை ரெண்டும் சேர்ந்தும் இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் ஒரு நண்பி இருக்கிறார். அவருடைய பெயர் சுகந்தினி. அதே அவ தவிர எனக்கும் இன்னும் என்னுடைய பாடசாலை காலங்களிலே இருந்து எனக்கும் சில நண்பர்கள் நண்பிகள் என்னோடு இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கின்ற ஞாபகங்கள் என் வாழ்விலே இன்னும் எனக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கின்றது. இன்னும் எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய நட்பு உறவானது இன்னும் பலப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்கும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகளே, சற்று நாங்க இன்னும் அதிகமா நாங்க யோசிச்சு பார்த்தோம்னா, எங்களுடைய நண்பர்களோடு எங்களுடைய உறவு எப்படி இருக்கின்றது? ஆரோக்கியமான உறவா, அல்லது கொஞ்சம் குழப்படி நிறைந்த ஒரு உறவா என்று சொல்லி நாங்க பார்த்தோம்னா, ரெண்டும் கலந்ததுதான் இந்த நண்பர்களோடு இருக்கின்ற ஒரு உறவு. இல்ல, அவர்களோடு நாங்க சண்டை பிடிச்சிருப்போம், ஒன்று சேர்ந்து விளையாடி இருப்போம், சண்டை பிடிச்ச அடுத்த விஷயமே அவர்களோட சேர்ந்து சாப்பிட்டு இருப்போம். இல்ல, அவர்களுடைய சந்தோஷங்கள்ல நாங்க பகிர்ந்து இருப்போம், அவர்களுடைய துக்க நேரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்றிருப்போம், அவர்களோடு நெருக்கமான உறவுகளை நாங்க அன்பின் நிமித்தம் நாங்க வளர்த்து கொண்டிருப்போம். இல்ல, அதே மாதிரி தான் நாங்க திருவிவிலியத்திலே பார்த்தால் இயேசுவுக்கும் திருவிவிலியம் கூறுகின்றது, இயேசுவுக்கும் 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் மரியா, மார்த்தா, லாசரு. இவங்க 3 பேரும் சகோதரர்கள். இயேசு இவர்களோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தார். அவர்களுடைய வீட்டுக்கு சென்று சந்திப்பவராகவும் அவர் இருந்தார். ஒரு நாள் இயேசுவுக்கு லாசரு நோயுற்றிருக்கிறார் என்ற செய்தி இயேசுவுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இது லாசரு இந்நோயினால் மரணிக்க போவதில்லை, இது கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே, கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த விடயம் நடைபெறுகின்றது என்பது கடவுளுக்கு தெரியும். ஆனால் அவருடைய சகோதரிகளான மாத்தாவும் மரியாவும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, இயேசு வந்து தங்களுடைய சகோதரனை சுகப்படுத்துவார் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? 2 நாள் தாமதமாக லாசருவை சந்திப்பதற்காக, தனது நண்பன் லாசருவை பார்ப்பதற்காக ஊருக்கு வாரார். அந்த நேரத்துல லாசரு மரணித்து போகிறார். சகோதரிகள் இருவருக்கும் மிகவும் துக்கமாக அவர்கள் இருந்தார்கள். இயேசு வந்து லாசருடைய கல்லறை கிட்ட வந்த நேரத்துல இயேசு அழுதார். நீங்கள் யோசிக்கலாம், இயேசு அழுதாரான்னு சொல்லி. பிள்ளைகள், அழுதார் என்பதை காட்டுகின்றார். அவர்களுடைய அன்பு எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள இருந்தது என்பதை வெளிப்பாடுதான் இயேசு லாசருவின் கல்லறைக்கு அருகிலே அவர் சென்ற வேளை அவர் அழுதது. அப்ப அங்க உள்ளவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டார்கள், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கப்படுத்தினாரே, அப்ப இவர் முன்னமே வந்து லாசருவையும் சுகப்படுத்தியிருக்க முடியும் தானே, அப்படி என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க மரண வீட்டுக்கு வந்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்ப இயேசு என்ன செய்கிறாரு? அங்க உள்ளவர்களிடம் சொல்லுகிறாரு, லாசருடைய கல்லறையில் உள்ள கற்களை அகற்றுங்கள் என்று சொல்றாரு. அகற்ற நேரத்துல துர்நாற்றம் வருகின்றது. ஏனென்றால் லாசரு இறந்து 4 நாள் ஆகின்றது என்று சொல்லி வேதம் சொல்றார்.
அப்பொழுது இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் சொல்றாரு, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்திருக்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல பிள்ளைகளே, இயேசு உரத்த குரலிலே லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அப்ப இறந்த லாசரு வெளியே கைகளும் கால்களும் துணியினால சுற்றப்பட்டிருந்தது. அப்போது இயேசு மக்களிடம், அங்குள்ள மக்களிடம் சொல்லுகிறாரு, அவனுடைய கல்லறை துணிகளை அகற்றி விடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாரு. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாங்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நீங்க எல்லாரும் மாயஜாலங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, நடைபெறதை பார்த்துருப்பீங்களா? சில நேரங்கள்ல சில பேர் நேரடியாக பார்த்திருக்க கூடும், சில நேரம் தொலைக்காட்சி வாயிலாக கூட பார்த்திருக்க முடியும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாயஜால காரியங்கள் மிகவும் வேகமாக நடக்கும். இல்லாட்டி சில நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்களும் அந்த மாயஜால வித்தையில நடைபெறுவதை காணலாம். ஆனால் இயேசு மாயஜாலக்காரர் அல்ல. எல்லாம் செஞ்சது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான். அது மாத்திரமல்ல பிள்ளைகளே, அவர் செய்த அனைத்து காரியங்களும் கடவுளுடைய வல்லமையினாலதான் நிகழ்ந்தது. அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவாலதான் எல்லா அதிசயங்களும் நிகழ செய்தார். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுதான் அந்த அதிசயங்கள் யாவற்றையும் நிகழ செய்தது. அது மாத்திரமல்ல, இயேசு எப்பொழுதும் தன்னையும் பிதாவையும் நம்பும்படியாகத்தான் அவர் என்ன செய்கிறாரு? போதித்தாரு. நீங்க யோசிக்கலையா, இயேசுவால லாசருவை குணப்படுத்தி இருக்க முடியும் தானே என்று? ஆம் பிள்ளைகளே, இவ்விடத்துத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இயேசு தமக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கின்றது என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கின்றது. அவர் இதை காட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். மேலும் நம்ம ஒன்றை ஞாபகத்துல வச்சிருக்கணும், கடவுளால இயலாதது ஒன்றும் இல்லை என்பதையும் அவர் உணர்த்தினார். பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்க சற்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களால செய்ய முடியாத விஷயங்கள் என்று இருக்கிறதா? நீங்க பலவீனத்தை உணர்ந்து இருக்கிறீர்களா? இல்ல சில நேரங்கள்ல தோல்வியை அடைந்தவர்களாக நீங்க எண்ணப்பட்டிருக்கிறீர்களா? சற்று சிந்திச்சு பாருங்க பிள்ளைகளே. கவலைப்பட வேண்டாம், கடவுளால உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர முடியும். கடவுளால அனைத்தையுமே செய்து முடிக்க வேண்டும். சரி, இதுக்கு நாம என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். நீங்க செய்யும் அனைத்திலும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் பிள்ளைகள். ஆனால் நீங்க அதை எப்படி நீங்க செய்யணும் என்று சொன்னா, அவரை நம்ப வேண்டும். நீங்கள் செய்த அனைத்திலும் கடவுள் உங்களுக்கு உதவ முடியும். எப்படி அது நடக்கும்? நீங்க செய்யற அனைத்திலும் நீங்க கடவுளை நம்பி அவர் மேல முழு விசுவாசம் வைத்து பொறுமையாயிருந்து கீழ்ப்படுகிற நேரத்துல கடவுளால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். கடவுள் தமது நேரத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். திரும்பவும் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. கடவுள் அவருடைய நேரத்தின்படி, உங்களுடைய நேரத்தின்படி அல்ல,
கடவுளுடைய நேரத்தின்படி அனைத்தையுமே அவரால் செய்ய முடியும். அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து, பொறுமையாக இருந்து, முழு விசுவாசத்தோட கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். நீங்க அனுபவிக்கிற பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற கடந்து வர ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். லாசருவை போல ஒரு நாள் மரணத்திற்கு பின்பு நாங்க உயிர்த்தெழுவோம். ஏனெனில் இயேசு மீண்டும் வந்து நம்மை அவருடைய பிதாவின் இல்லத்திற்கு அழைத்து செல்வார். ஆம் பிள்ளைகள், நாங்கள் யாவரும் ஒன்றை மற்றும் எங்களுடைய வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய கடவுளால எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்கின்றது. அவருக்கு மரணத்தின் மீது கூட அவருக்கு என்ன இருந்தது? அவர் காட்டினாரு இந்த லாசருட சம்பவத்துல. மரணத்தின் மீது கூட அவருக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லாம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பிள்ளை. விசுவாசத்தை காத்து கொண்டு பிள்ளைகளே நித்திய வாழ்வுக்குள்ள நீங்க செல்ல வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை காத்தீர்கள் என்றால் நீங்க நித்திய வாழ்வுக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. நாங்கள் யாவரும் ஜெபிப்போமா? அன்பார்ந்த இயேசப்பா, மறுபடியுமாக இன்னொரு காணொளி மூலம் இந்த பிள்ளைகள் யாவரையும் சந்திக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலே இயேசுவின் நண்பர் லாசரு என்ற தலைப்பின் மூலம் பிள்ளைகளோடு நீர் பேச தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த லாசருவின் வாழ்விலே நடந்த காரியங்கள் உம்மை மகிமைப்படுத்த, பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அனைத்தும் நிகழ்ந்தது. இயேசப்பா, உமக்கு மரணத்தின் மீதும் அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இயேசப்பா, எங்களுக்கு பிள்ளைகள் புரிந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்த குழந்தைகள் யாவரும் அவர்களுடைய வாழ்விலே நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழவும், அனைத்து காரியங்களையும் கர்த்தாவே அவர்களால செய்ய முடியலையே, என்னால நல்ல மார்க்ஸ் வேண்ட முடியலையே, எல்லாரும் என்னை ஒதுக்குறார்களே என்று சொல்லி அவர்கள் தங்களை முடியாது என்று சொல்லி நினைக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து காத்திருந்து பொறுமையாக இருந்து விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை வழிநடத்துங்க. இயேசப்பா, பிள்ளைகள் யாவரும் அவர்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியுங்க. அதற்கு அவர்கள் தங்களை பயிற்றுவிக்க அவர்களுக்கு உதவியாக இருங்க. உம்முடைய வார்த்தைகள் மூலம் பிள்ளைகள் யாவரையும் தொடுங்க. இயேசப்பா, பிள்ளைகள் யாவரையும் கர்த்தாவே சுவாமி, அவர்கள் மூலம் அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிள்ளைகளே, மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். பாய்.